ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 19:28 சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துட்டோம் ஆண்டவரே, இனி நாங்கள் எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், இனி எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தானே வந்தோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறதாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னை தேடி வந்தீங்க இல்லையா, என்னோட கூட இருக்கிறீங்க இல்லையா, 12 சீஷர்களுக்கும் 12 சிங்காசனம், அதில் உட்கார்ந்து அவங்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறார்களாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதனால தான் சொல்றாரு, இம்மையில் நீங்கள் என்ன ஆண்டவருக்காக விட்டீர்களோ அதை ரெட்டத்தினே ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கும் கலங்காதீங்க. ரட்சிப்பு ஆண்டவரால் வரக்கூடியது, மனுஷனால கிடைக்காது அந்த ரட்சிப்பு. அதே போல தான் இந்த 12 கோத்திரத்துக்கும் நியாயம் தீர்க்கிறவளா 12 சிங்காசனத்தில் நீங்கள் வீற்றிருப்பீங்கன்னு அவர் வாயினாலே அந்த சீஷர்களுக்கு சொன்னபோது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சந்தோஷம். அப்போ நம்ம நியாயம் தீர்க்க போகிறோமா, நம்ம அவரோடு உட்கார போகிறோமா இப்படி நினைக்கும் போது எவ்வளோ அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நம்மளையும் தேவன் அப்படியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.